ஒரு கிராமத்தில் சத்யா என்ற ஒரு ஆண் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். தங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் சோகமாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் நம்பிக்கையுடன் குழந்தை வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்தது. ஆனால் அந்த குழந்தை பாம்பாக மாறிவிட்டது. அனைவரும் அதிர்ச்சியானார்கள். அதை எங்கேயாவது கண்காணாத இடத்தில் கொண்டு சேர்த்துவிடு என்று அனைவரும் அறிவுறுத்தினார்கள். ஆனால் சத்யாவின் மனைவி யார் பேச்சையும் பொருட்படுத்தவில்லை. அவள் அந்த பாம்பை தன் மகன் போல பாசம் காட்டி வளர்த்து வந்தாள். அவள் தன் மகனுக்கு சிறந்த உணவை செய்து கொடுத்தாள். ஒரு பெட்டியின் சௌகரியமான பக்கத்தில் படுக்கையை விரித்து பாம்பை படுக்க வைத்தாள். அம்மா தனது மகனை மிகவும் நேசித்தாள். ஒரு நாள் அவ்வூரில் ஒரு திருமணம் நடந்தது. அப்பொழுது சத்யாவின் மனைவி தன் மகனுக்கும் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று யோசித்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. எந்த பெண் பாம்பு திருமணம் செய்து கொள்வாள் என் மகனை என்று. இருந்தும் தன் பையனுக்கு ஒரு பெண் பாம்பு கிடைப்பாள் என்று நம்பிக்கையாக இருந்தாள். ஒரு நாள் சத்யா வீடு திரும்பும்போது தன் மனைவி அழுது கொண்டு இருப்பதை பார்க்கிறான். சத்யா கேட்கிறான், ஏன் அழுகிறாய்? என்ன ஆச்சு? நீங்கள் என்னை காதலிக்கவே இல்லை என்று அவள் கூறினாள். உங்களுக்கு என் மகன் மீது அக்கறையே இல்லை. அவன் வயசுக்கு வந்துவிட்டான். அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதுக்கு மணமகள் தேவை. இதை கேட்டு சத்யா அதிர்ச்சிக்கு உள்ளானார். அதிர்ச்சியில் அவர் கேட்டார், நம் பையனை திருமணம் செய்ய எந்த மணமகள் ஒற்றுக்கொள்வாள்? இதற்கு சத்யாவின் மனைவி பதிலளிக்கவே இல்லை. ஆனால் அழுது கொண்டே இருந்தாள். இதை பார்த்த சத்யா சோகமடைந்து மணமகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அவர் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறார். ஆனால் ஒரு பாம்பை திருமணம் செய்ய எந்த மணமகளும் தயாராக இல்லை. கடைசியில் ஒரு பெரிய நகரத்தில் அவரது நண்பனை காண செல்கிறார். நீண்ட காலத்துக்கு பின்னால் சந்தித்ததால் நண்பர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அவர் தனது நண்பரிடம் கூறினார், என் மகனுக்கு ஒரு மணப்பெண்ணை தேடுகிறேன் என்று. இதை கேட்ட நண்பர் தன் மகனுக்கு தன் மகளை திருமணம் செய்வதாக உறுதியளிக்கிறார். இதை கேட்ட சத்யா அதிர்ச்சி அடைந்து கேட்கிறார், ஒரு முறை என் மகனை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று. நீ உறுதி அழைப்பதற்கு முன்பால் என் பையனை ஒரு முறை கண்டால் நன்றாக இருக்கும் என்று சத்யா சொல்கிறார். அதற்கு நண்பர் சொல்கிறார், எனக்கு உன் குடும்பத்தையும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நன்றாகவே தெரியும். அதனால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. இதை ஒற்றுக்கொண்டதுனால நண்பர் தன் பொண்ணை சத்யாவுடன் அனுப்பி வைத்தார். இதை அறிந்த கிராம மக்கள் அந்த பொண்ணிற்கு அறிவுரை வழங்கினார். ஒரு பாம்பை திருமணம் செய்து கொள்ளாதே பெண்ணே என்று. ஆனால் அந்த பெண் தன் தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சத்யாவுடன் சென்றாள். வீடு திரும்பிய சத்யாவையும் பொன்னையும் பார்த்து மனைவி மகிழ்ந்தாள். கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து தயாரிப்புகளும் செய்ய தொடங்கினாள். கல்யாணமும் நடந்தது. பண்பான மனைவியாக நடந்து கொண்டாள். அவள் அந்த பாம்பை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டாள். அந்த பாம்பு ஒரு பெட்டியில் இரவு நேரத்தில் தூங்கியது. ஒரு நாள் அந்த பெண் படுக்கை அறைக்குள் செல்லும்போது ஒரு அழகான இளைஞன் நின்று கொண்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். பயந்து போன பெண்ணை அந்த இளைஞன் நிறுத்த முயன்றான். அவன் சொன்னான், பயப்படாதே, என்னை யாரென்று உனக்கு தெரியவில்லையா? நான் தான் உன் கணவன். ஆனால் அந்த பெண்ணிற்கு நம்பிக்கை வரவே இல்லை. அந்த இளைஞன் பாம்பின் தோலிற்குள் சென்று மறுபடியும் ஒரு மனிதனாக மாறி காமித்தான். அந்த பெண் இக்காட்சியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த நாளிலிருந்து அந்த இளைஞன் இரவு நேரத்தில் பாம்பின் தோலை விட்டு ஒரு மனிதனாக உருவெடுத்து வருவான். ஒரு இரவு சத்யா தன் மருமகளின் அறைக்குள்ளே சத்தம் வருவதை கேட்கிறான். அறைக்குள் என்னவென்று பார்க்க சத்யா
அந்த அறைக்கு பக்கத்துக்கு செல்கிறான். அப்பொழுது அந்த இளைஞன் பாம்பின் தோலிலிருந்து ஒரு மனிதனாக வருவதை சத்யா பார்த்து அதிர்ச்சியாகிறான். இதை பார்த்த சத்யா உடனே அறைக்குள் சென்று பாம்பின் தோலை எரித்து விடுகிறான். இதை பார்த்த இளைஞன் தன் தந்தையிற்கு நன்றி கூறி சொல்கிறான், அப்பா, மிக்க நன்றி. நான் ஒரு சாபத்தின் பாலாக பிறந்தேன். என் பாம்பின் தோலை என்னை கேட்காமல் எப்பொழுது ஒருவன் அதை எரிக்கிறானோ அப்பொழுதே என் சாபம் நீங்கும் என்று. இச்சம்பவத்திற்கு பின்னால் அந்த இளைஞனும் பெண்ணும் சத்யா தன் மனைவியுடனும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள்.